1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 82 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் தொழில் மதிப்பை உயர்த்தும் நடவடிக்கைகளில் ஸ்டாலின் வேகமாக முன்னேறி வருகிறார். இதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொழில் முதலீடுகளை ஈர்த்த ஸ்டாலின் தற்போது 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா வந்து இங்கும் வெற்றி பெற்றுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு வந்தடைந்த அவர் முதல் நாளிலேயே முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி நோக்கியா, பேபல், ஹீல்ட் என்ஜினியரிங் சிஸ்டம், மைக்ரோசிப் டெக்னாலஜி, இன்ஃபினிக்ஸ் ஹெல்த் கேர் மற்றும் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் ஆகிய 6 நிறுவனங்களுடன் சுமார் 900 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு தொழில் வளத்தை ஈர்த்தார். ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஆப்பிள், மைக்ரோசாப்ட், கூகுள் ஆகிய நிறுவனங்களின் தலைமையகங்களுக்கு நேரடியாக ஆய்வு செய்து பன்னாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்தார். இதன் பயனாக கூகுள் நிறுவனத்துடன் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI ஆய்வகம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் பயனாக தமிழகத்தில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு AI தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி அளிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோ நகரில் அயலக தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பும் சிவப்பு கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 31ஆம் தேதி ஓவியம் நிறுவனத்துடன் எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி, அதாவது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து ஈட்டன் உற்பத்தி விரிவாக்கம் செய்வதற்காகவும் அஷூரன்ட் நிறுவனத்துடனும் டில்லியன் ஆகிய நிறுவனங்களுடனும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களை மட்டும் குறிவைக்காமல் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய இடங்களுக்கும் புதிய தொழில் நிறுவனங்களை அழைக்கும் வாய்ப்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து செப்டம்பர் 2ஆம் தேதி சிகாகோ நகருக்கு வந்தடைந்த ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலீட்டாளர் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்த வகையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி லிங்டன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உற்பத்தி திறன் விரிவாக்கம் மையம் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்குவதற்கு கையெழுத்து ஒப்பந்தமாகியது. இந்த நிறுவனம் செங்கல்பட்டில் அமைகிறது. தொடர்ந்து விஷய் பிரியன்ஸ் நிறுவனத்தின் சென்சார் டிரான்சிஸ்டர் உற்பத்தி மையமும் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. விஷயன் நிறுவனத்தின் மின்னணு உற்பத்தி மையமும் சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைப்பதற்காக கையெழுத்தாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜாபில் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த நிறுவனம் திருச்சியில் அமைகிறது. ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனமும் 666 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனது மின்னணு உற்பத்தி நிறுவனத்தின் விரிவாக்கத்தை செய்வதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த நிறுவனம் காஞ்சிபுரத்தில் அமைகிறது. ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடன் அதன் மேம்பாட்டு நிறுவனத்தின் திறன்கள், அதாவது தமிழ்நாட்டின் இளைஞர்கள் திறன்கள் மேம்பாட்டு நிறுவனத்துடன் இணைந்து ஆட்டோடெஸ்க் நிறுவனத்தின் விரிவாக்க மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த நிறுவனம் சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு அதனுடைய மேம்பாட்டு வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் உலகத்தின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமான போர்ட் நிறுவனத்தின் தலைமையகத்திற்கும் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதனையடுத்து 2022ஆம் ஆண்டு தமிழகத்தில் மூடப்பட்ட அந்த நிறுவனத்தின் தொடர்ந்து தமிழகத்தில் மீண்டும் அமைப்பதற்காக ஸ்டாலின் நேரடியாக அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து சிகாகோ நகரில் போர்ட் நிறுவனத்தின் தலைமையகத்திற்கும் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து தமிழகத்தில் மீண்டும் தொழில் தொடங்க வருமாறு, தனது நிறுவனத்தின் விரிவாக்கத்தை தொடங்குமாறு ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு மூடப்பட்ட போர்ட் நிறுவனத்தை மீண்டும் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இதன் மூலம் உருவாகியுள்ளன. தொடர்ந்து ஐடி சர்வ், அதாவது சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கான தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களை அளிக்கும் அதன் கூட்டமைப்பான ஐடி சர்வ் நிறுவனத்துக்கும் அந்த அமைப்புடனும் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்தார். இந்த நிறுவனமானது அமெரிக்காவில் மொத்தம் 2400 உறுப்பு நிறுவனங்களை தன்னகத்தை கொண்டதாகவும் 23 மாநிலங்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கும் நிறுவனமாகவும் உள்ளது. ஸ்டாலின் ஐடி சர்வ் நிறுவனத்துடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் பயனாக தமிழகத்தில் மிக பெரிய தொழில் வாய்ப்புகள் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டுள்ளன. தொடர்ந்து
கேட்டர்பில்லர் நிறுவனத்துக்கும் நேரடியாக ஆய்வு செய்த மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்தார். இதன் வாயிலாக சுமார் 7,516 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழகத்துக்கு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளன. மு.க. ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தின் வாயிலாக இந்த 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் பயனாக தமிழகத்தில் திறமை வாய்ந்த தொழில் வல்லுநர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த அந்த தொழில் அமைப்பினருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என உறுதியாகியுள்ளது. இதன் வாயிலாக தமிழகத்தின் தொழில் வளம் பெருகும். ஏற்கனவே தமிழகத்தின் இந்தியாவின் முதல்நிலை மாநிலமாக, தொழில் வளம் மிக்க மாநிலமாக, தொழில் வாய்ப்பு மிகுந்த மாநிலமாக தமிழகம் உருவாகியுள்ள நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தின் வாயிலாக புதிய தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்கும் நிலையில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இவற்றின் பயன்கள் கண்டிப்பாக இந்த $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் தொழில் மதிப்பை நோக்கி முன்னேறும் என பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மு.க. ஸ்டாலினின் இந்த அமெரிக்க பயணம் மிக பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாகவும் தொழில் நிறுவனத்தினர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பிஹைண்ட் கல்ஃப் செய்திகளுக்காக அமெரிக்காவில் இருந்து சுரேஷ்குமார்.